எல்லாருக்கும் வணக்கம். சொசைட்டியை பொறுத்தவரையும் இல்லை இந்த வேர்ல்டில் எந்த இடத்த பொறுத்தவரையும் எல்லாரும் பிரிவினைகள் பார்க்குறது ஜாதி, மதம், இனம் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதில் நிறத்தை வச்சுலாம் நிறையா கண்ட்ரீஸில் ஒதுக்குறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட இங்கே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே முதல்ல வந்து ஒரு ஆண், ஒரு பெண், இந்த 2 இனம் தான் இந்த சொசைட்டியில் இருக்குது. ஜாதி பார்க்காதீங்க, மதத்தை பார்க்காதீங்க, எதையுமே பார்க்காதீங்க. ரெண்டே 2 இனம் தான். ஒன்று ஆண் இனம், ஒன்று பெண் இனம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயே இங்கே எத்தனை ஆண்கள் பெண்களை தனக்கு நிகராக மதிக்கிறோம் அப்படின்னு கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கிட்டா அதுக்கான பதில் நமக்கு கிடைக்காது. ஏன்னா எந்த ஆண்களும் இங்கே பெண்களை தனக்கு நிகராக பார்க்குறதும் இல்லை, அவங்கள தனக்கு நிகராக நடத்துறதும் கிடையாது. அவங்கள நம்ம எப்போவுமே நமக்கு வேலை செய்கிற ஒரு ஆளாகவும் நமக்கு பணிவிடை செய்கிற ஒரு ஆளாகவும் தான் நடத்துகிறோம். எத்தனை பேர் தன்னோட அம்மாவையும் சரி, பொண்டாட்டியும் சரி, தங்கச்சியும் சரி, அக்காவையும் சரி நமக்கு சமமாக நடத்துகிறோம் சொல்லுங்கள். இந்த சொசைட்டி அப்படி நடத்துதான்னு கேட்டாலும் அதுக்கான பதில் கிடையாது. இன்னைக்கு இந்த சொசைட்டியில் நிறைய பெண்கள் அடிமைத்தனத்தால் ஒதுக்கப்படுறாங்க. நீ சமைக்க மட்டும்தான் லாக்கி, படிக்க ஏன் போகிறன்னு நிறைய கேள்விகள் எழுது. இந்த சொசைட்டியை பொறுத்தவரையும் பெண்களை ஒரு டூலாகவும் ஒரு பொருளாகவும் தான் பார்க்குறாங்க. எத்தனையோ கற்பழிப்புகள், எத்தனையோ ஹராஸ்மெண்ட், எத்தனையோ விஷயங்களை அவங்க தினம் சந்திச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனைகள் அவங்கள நோக்கி நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம எல்லா விஷயத்தையும் கடந்து போகிற மாதிரி இந்த விஷயங்களையும் கடந்து போயிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நம்ம சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், நவம்பர் 25, 2025, இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், அதாவது சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம். கருணாலயம் அப்படின்ற ஒரு என்ஜிஓ ஒரு அவேர்னஸையும் டிஜிட்டலாக அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்ற விஷயங்களையும் பெண்களுக்கான சப்போர்ட்ஸையும் அவங்க வெளிப்படுத்தணும் அப்படின்றனால வடசென்னை காசிமேடு பகுதியில் ஒரு மனித சங்கிலியை உருவாக்கி பெண்களை வச்சு இதுக்கான எதிர்ப்பை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கான அவேர்னஸை அவங்க அங்கே உண்டு பண்ணாங்க. இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாதான் இங்கே பெரும் புரட்சிகளே நடக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணுறவங்கள ஊக்குவிப்போம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், பெண்களுக்கு அவேர்னஸை உண்டு பண்ணுவோம். அந்த மனித சங்கிலிகளை பல பெண்கள் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளையும் அங்கே அவங்க பேசினாங்க. ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் செய்கிறேன். காலையில் எப்பவுமே ஃப்ரீ பஸ்ஸில் தான் நான் வேலைக்கு போவேன். காலையில் நான் 10 நிமிஷம் சாயந்தரம் வரும்போது நான் ஃப்ரீ பஸ்ஸில் தான் வருவேன். ஏன்னா எனக்கு 8000 ரூபாய் சம்பளம்ன்றதுனால நான் என் ஆட்டோவில் கொடுத்து போகிறதுக்கு முடியாது. காலையில் அந்த பஸ்ஸில் ஏறி நான் வேலைக்கு போயிட்டு திருப்பி பஸ்ஸில் அந்த வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ ஒரு பிரச்சனை நான் சந்திப்பேன். உங்கள் வீட்டில் மட்டும்தான் பொண்ணுங்க இருக்காங்க, உங்கள் தங்கச்சி, உங்கள் பொண்ணு, அம்மா அப்படின்னு நினைக்காம வெளியே வந்தால் கூட எல்லாருமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க தான், நம்ம பொண்ணு மகன், நம்ம தங்கச்சி மகன், நம்ம அம்மா மகன் சொல்லிட்டு அவங்கள பார்த்து அவங்களுக்கு நீங்கள் மரியாதையும் கொஞ்சம் பயம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பும் கொடுக்குறது உங்கள் இது அது. அதெல்லாம் நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லி நான் ரொம்ப கெஞ்சியாக நான் கேட்டுக்கிறேன். பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு குரல் கொடுப்போம், ஒழிப்போம் ஒழிப்போம். பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்போம், நிறுத்துவோம் நிறுத்துவோம். பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல், சுரண்டல்களை நிறுத்துவோம். உறுதி செய் உறுதி செய், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய். அங்கே தன்னிச்சையாக ஒரு பெண் காவலரும் ஒரு ஆண் காவலரும் அவங்களாம் முன் வந்து அவங்களோட கருத்துக்களை கூறி பெண்களுக்கு இன்னும் இந்த கவர்மெண்ட்டில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் அந்த பெண்களுக்கான விஷயங்கள் இந்த கவர்மெண்ட்டில் இருக்குன்ற அவேர்னஸையும் அவங்க அங்கே உண்டு பண்ணாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு நம்ம இதை பற்றின அவேர்னஸை உண்டு பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் பொறுத்து நிறைய ஹெல்ப்லைன்ஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில நம்பர்ஸ் இருக்குது, 181, இந்த நம்பருக்கு எந்த நேரத்தில் வேணால் கால் பண்ணி அவங்க என்ன உதவி வேணால் கேட்கலாம். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவை பொறுத்தவரையும் நிறைய வல்காரிட்டிஸ், நிறைய தேவையில்லாத விஷயங்களை ட்ரெண்ட் ஆக்குறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏன் ட்ரெண்ட் ஆக்கக்கூடாது? இன்னைக்கு நவம்பர் 25 இது வந்து ஒரு பெண்களுக்கான நாள். இந்த நாட்களில் நம்ம ட்ரெண்ட் ஆக்கும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பரப்போம். இதை பெண்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் நம்ம கொண்டு போய் சேர்த்தா நம்ம எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை. இதுக்கான ஒரு சின்ன எதிர்ப்பு தான் இந்த நாளில் நம்ம தெரிவிக்க போகிறோம். இதுக்கான ஒரு அவேர்னஸை நம்ம உண்டு பண்ண போகிறோம். அந்த அவேர்னஸை உண்டு பண்ணுவோம். பெண்களை சாமியாக பார்க்க வேணாம், பெண்மையை புனிதமாக பார்க்க வேணாம், பெண்களை சக மனுஷியாக பாருங்கள், அது போதும்.